இன்னைக்குரிய டிவோஷன் சுமக்கின்ற தகப்பன். உபாகமம் 1:31. பெற்றோர்கள்ல யாரு ஒரு குழந்தைய அதிகமா சுமக்குறாங்க, தகப்பனா தாயா அப்படின்னு கேள்விக்கு இருவருமே சரி சமமா சுமந்துதான் ஒரு குழந்தைய வளர்க்கறாங்க அப்படிங்கறதுதான் உண்மை. ஆண்டவர் நம்மள சுமக்கிற தகப்பனா இருக்காரு. வேதத்துல ஆண்டவர் எப்படிலாம் சுமக்கிறார் அப்படின்னு ஒப்பிடுகிறார். அத பார்ப்போம். ஃபர்ஸ்ட், கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல நம்மள சுமக்கிறாரு. ரெண்டாவது, ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை சுமப்பது போல சுமக்கிறாரு. மூன்றாவது, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைய சுமப்பது போல சுமக்கிறாருன்னு வசனம் சொல்லுது. எந்தெந்த விதத்துல ஒருத்தவங்கள நம்ம சுமக்க முடியும் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், சரீர பிரகாரமா ஒருத்தவங்கள நம்ம சுமக்கலாம். பிள்ளைகள் பலவீனமா இருக்கிறப்ப தோள்கள்ல சுமந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறோம், மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறோம், அப்படி சுமக்கலாம். ரெண்டாவது, உணவு பிரகாரமா சுமக்கலாம். சில சமயங்கள்ல என்னுடைய குடும்ப பாரத்தை நான் ஒருவனே சுமந்தேன்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, அந்த குடும்பத்துல என்ன கஷ்டம் நஷ்டம் நல்லது கெட்டது வந்தாலும் அந்த ஒரு நபர் மட்டுமே கவனித்து கொள்ள வேண்டிய கட்டாயத்துல ப்ரொவைடரா இருப்பாங்க அந்த ஃபேமிலிக்கு. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி செல்றப்ப அவங்க கொடுத்த கஷ்டத்தை சகிக்க முடியாம ஆண்டவர்கிட்ட அவர் சொல்றாரு, இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் ஏன் மேல சுமத்துனதுனால உமது அடியானுக்கு உபத்திரவம் வர பண்ணினது என்ன அப்படின்னு ஆண்டவர்கிட்ட முறையிடுறத நம்ம பாக்குறோம். மூன்றாவது, ஆவிக்குரிய பிரகாரமா ஒருத்தவங்கள சுமக்கலாம். சில சமயம் நமக்கு ஒரு துன்பம் வரப்ப போதகரிடத்துல போய் ஜெபிக்கிறோம். இல்லைன்னா ஒரு மூத்த சகோதர சகோதரிகள், ஒரு ஊழியக்காரவங்கள்ட்ட என்ன ஜெபத்துல தாங்கி கொள்ளுங்கன்னு நம்ம ப்ரேயர் ரெக்வெஸ்ட் சொல்றோம். ஜெபம் நம்மள சிக்கல்கள்ல இருந்தும் இன்னல்கள்ல இருந்தும் பாதுகாக்கிற வல்லமை கொண்டது. யோபு தன்னுடைய பிள்ளைகள் தேவனுக்கு எதிராக பாவம் செய்திருப்பார்கள் அப்படின்னு எண்ணி அவங்களுக்காக பலிகளை செலுத்துறாரு. தீமோத்தேயின் தாயும் பாட்டியும் ஜெபத்துல அவரை தாங்குறாங்க. பிற்காலத்துல அவங்க ஜெபிச்ச ஜெபம் அவரை ஒரு சிறந்த ஊழியக்காரனா மாற்றுது. ஆவிக்குரிய பிரகாரமாக சுமப்பது அப்படின்னா என்னன்னா, ஒருத்தவங்க தவறு செய்யாதபடி பாவம் செய்யாதபடி ஜெபத்துல அவங்கள தாங்கணும். ரெண்டாவது, ஒரு முன்மாதிரியான வாழ்க்கைய அந்த ஜெபிக்கிறவங்க வாழ்ந்து காமிக்கணும். இது ரெண்டு தான் ஜெபத்தில் தாங்குவது. ஏசு கிறிஸ்து கூட சாத்தான் சீஷர்களை சோதிக்க உத்தரவு கேட்டப்ப அவங்க விசுவாசம் ஒளிந்து போகாதபடி அவங்களுக்காக ஜெபித்து அவரை சீஷர்களை ஜெபத்துல தாங்கினாரு. பிள்ளைகள் சிறியவர்களா இருக்கும்போது கைகள்ல ஒரு பெற்றோர் சுமக்கிறாங்க. பிள்ளைகள் வளர்றப்ப அவங்கள நெஞ்சில சுமக்கிறாங்க. பிள்ளைகளின் வாழ்நாள் முழுவதும் அவங்கள ஜெபத்துலதான் ஒரு பெற்றோர் சுமக்க முடியும். அவங்க திருமணத்துக்கு பின்பு அவங்க தனி குடும்பமா ஆகிறப்ப, நாமே இவ்வளவு நல்லவரா இருக்கிறப்ப, ஒரு நல்ல பெற்றோரா இருக்கிறப்ப, நம்மளுடைய பரம தகப்பன் எவ்வளவு நம்மை சுமக்கிறவரா இருப்பாருன்னு யோசித்து பாருங்க. தினமும் என்னை சுமப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.